மரியாதைக்குரிய எனது தம்பி மறைந்திருந்தாலும் இன்றைக்கு அவர் ஆசையோடு அவருக்கு கனமாக வந்து என்னையும் தம்பி அண்ணா நீங்க இருந்த பழக்க வழக்கம் இருக்கும் பொழுது வேறு யாரும் தலைவராக இருக்கக்கூடாது தம்பி அண்ணா அப்படி என்று சொல்லி இன்றைக்கு தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருந்த சங்கத்தை இன்றைக்கு தஞ்சை குணாவிடம் ஒப்படைத்து எனக்கு தெய்வமாக வழங்கி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரனை வணங்கி இன்றைக்கு இங்கே உள்ளே இருக்கும் 5 நிமிடம் அவருக்காக மௌனமாக இருந்து நான் ஆசைப்படுகிறேன். 5 நிமிஷம். நம்ம ஒரு நாள் கூட எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு அவரை நினைச்சாலே போதும் நம்ம வளர்ந்துருவோம். இன்றைக்கு எனக்கு பதவியேற்ற மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் மகளிரின் நிர்வாகிகளும் தேவேந்திர பெரியோர்களே தாய்மார்களே எனக்கு பதவி வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ராஜேந்திரன் தம்பியை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவரை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். ஒருவர் மட்டும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் போய்விட்டார்களே சொல்றாங்க. ஆனால் ஐயா இமானுவேல் சேகரன் சிலையை தம்பி ராஜேந்திரன் வாங்கி கொடுத்த இடத்தில் 1 மாதம் அல்ல 2 மாதம் அல்ல அந்த சிலை ராஜேந்திரன் சார்பாக நிரூபிக்கப்படும். இது புது தலைவர் எடுத்த கட்டளை. அப்படியே இல்லை என்றாலும் அரசியல்வாதி மற்றபடி மாற்று சமுதாயமாக இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் தேவேந்திர குலத்தான வைப்பான். சிலை வைக்கப்படும். சிலை வைக்காவிட்டால் தஞ்சை குணா தலைவன் சாகும் வரை உணவிடம். இது என்னுடைய கட்டளை. இங்கே மாநில பொறுப்பாளர் அறிஞான நல்ல எண்ணம் உள்ளவர், உள்ளம் நல்ல உள்ளம் உள்ளவர், மற்ற பொருளாளர் தம்பி சங்கர். நான் நேற்று பார்க்கும்போது கூட சங்கர் வந்து என்ன இப்படி உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஆள் வச்சுவாங்க அப்படின்னு சட்டையை வந்து கொண்டு மேல ஏறுவாங்க. இதுதான் தேவேந்திரோட பாசம், தேவேந்திரோட பாசம், தேவேந்திரோட உணர்வு. இது மாதிரி இருக்கும் பொழுது முயல் முதற்கொண்டும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த தேவேந்திரனுக்காக இலங்கையிலே நடந்தது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இலங்கை பிரச்சனைக்கு திருச்சியிலிருந்து தஞ்சாவூரிலிருந்து நாங்கள் டெல்லி வரையும் பயணம் பண்ணோம். டெல்லி வரையும் பயணம் பண்ணி அங்கே இலங்கை தூதரகத்தில் தாக்கி இன்றைக்கும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
கோயில் தான் இருக்கும். அங்கே இன்றைக்கு டெல்லியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தஞ்சையிலும் திருச்சியிலும் தேவேந்திரன் ஒரு தூதரகத்தை அடித்து உடைத்து விட்டார்களே அப்படி என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னா, தஞ்சையிலே பழனி மாணிக்கம் அங்க மினிஸ்டர் அவரு சொன்னார், இங்கே இலங்கை தூதரகம் அழிக்கப்பட்டது யார் என்று சொன்னார், எங்க மண்ணிலே இருந்து தஞ்சை மண்ணிலே இருந்து தஞ்சை கூட அழித்து உடைத்து விட்டார்கள். யாரு பெருமையை கேட்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும், நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக இன்றைக்கு நான் அதிகம் பேச நினைக்கிறேன். நான் தலைவராக எடுத்த பிறகு ஒவ்வொரு கிராமத்துக்கும் என்னை எப்பொழுதும் கூப்பிடலாம், எந்த நேரத்திலையும். அதற்காக நீங்க இவ்வளவு செலவு